ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டெக் ஃபார் டென் தமிழ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோட டாபிக் பார்த்தீங்கன்னா ஜிமெயில். ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் லாகின் பண்ணாமல் அந்த ஆண்ட்ராய்டு மொபைலை உங்களால் யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா கூகுள் தான். ஸோ அந்த கூகுள் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா தான் நம்ம ஃபோட்டோ, வீடியோஸ், நம்மளுடைய ப்ரைவசியான டேட்டாஸ் எல்லாமே சேவ் பண்ணுறோம். ஸோ நம்ம டெய்லி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆன்லைனில் தான் சேவ் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைனில் சேவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுடு, ஸோ இந்த கூகுள் டிரைவ், ஸோ இந்த மாதிரிலாம் ஆஃபர்ஸ் பண்ணுறாங்க கூகுள்லேருந்து. ஸோ அதில் நம்ம டேட்டாஸ்லாம் நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம சேவ் பண்ணுற டேட்டாலாம் செக்யூராக சேஃப்டாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கும். நம்ம கூகுள் அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னு நமக்குள்ள நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்தளவுக்கு கூகுள் ஒரு நம்பிக்கையான ஆப்ஸை தான் நமக்கு யூஸ் பண்ண தந்துட்டு இருக்காங்க. இந்த எல்லா கூகுள் ஆப்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் மெயினாக தேவைப்படும். அதுதாங்க ஜிமெயில். ஸோ ஜிமெயில் இல்லாமல் உங்களால் கூகுளோட எந்த அப்ளிகேஷனையும் உங்களால் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த ஜிமெயில் பார்த்தீங்கன்னா உலகத்திலே எத்தனை பேர் இந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? 1.5 பில்லியன் ஜிமெயில் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 1.5 பில்லியன் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 8 0 போடணும். ஸோ 1.5 பில்லியன் அவ்வளோ ஜிமெயில் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் தான் நம்மளுடைய ஒவ்வொரு டேட்டாஸும் சேவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் எந்த மாதிரி டேட்டாஸ் சேவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்டாக்ட்ஸ், மெயினாக கான்டாக்ட்ஸ் எல்லாருமே ஜிமெயில் அக்கௌண்ட்டில் சிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ் ஏதாவது ட்ரைவில், ஸோ க்ளவுடில், ஸோ அந்த மாதிரி இதில் நம்மளுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த ஜிமெயில் ஐடியை நம்ம எப்படி செக்யூராக வச்சுக்கலாம், ஜிமெயில் ஐடியை எந்த மாதிரிலாம் ஹேக் பண்ண முடியும், ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ எல்லார் மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் அப்படிங்கிற ஒரு ப்ரௌசர் டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ப்ரௌசரும் அதுதான். அந்த கூகுள் க்ரோமில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஏதாவது ஒரு வெப்சைட்டோ இல்லை நீங்கள் ஃபேஸ்புக்கோ லாகின் பண்ணும்போது உங்கள் மேலே ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடியும் உங்களோட பாஸ்வேர்டையும் நாங்கள் சேவ் பண்ணி வைக்கோம் அப்படின்ட்டு ஒரு பாஸ்வேர்ட் மேனேஜர் உங்ககிட்ட கேட்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் அலோ கொடுக்காதீங்க. ஸோ அதில் அலோ கொடுக்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பர்சன் உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்புக் நீங்கள் அதில் சேட் பண்ணி வச்சிருக்கிறது அதை எல்லாத்தையுமே அவங்களால பார்க்க முடியும். அவங்க ஜிமெயிலை ஹேக் பண்ணிட்டாங்கன்னா பாஸ்வேர்ட் மேனேஜரில் போயிட்டு அவங்க கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னாவே நீங்கள் எந்தெந்த இதுக்கு எந்த யூசர் ஐடி யூஸ் பண்ணியிருக்கீங்க, எதுக்கு எந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அது மூலயமா உங்களுடைய பிரைவசியான டேட்டாஸை அவங்களால ஹேக் பண்ண முடியும். தயவு செய்து நீங்கள் அந்த பாஸ்வேர்ட் மேனேஜர் பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வைக்கவா அப்படின்னு கேட்டால் டினை பண்ணிருங்க, இல்லை நாட் நோ கொடுத்துருங்க. ஸோ நான் ஏற்கனவே சேவ் பண்ணிட்டேன், பாஸ்வேர்ட் மேனேஜர் சேவ்ல இருக்கு பாஸ்வேர்ட்ஸ்லாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஸோ ஒன்றும் பயப்பட வேணாம். நீங்கள் கூகுள் க்ரோம் போயிட்டு உங்கள் அக்கௌண்ட் போயிட்டு பாஸ்வேர்ட் மேனேஜருக்கு ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் எல்லா பாஸ்வேர்டையும் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணி வச்சிருக்கோங்க. ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டேட்டாஸ்லாம் கொஞ்சம் செக்யூராக இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ரெண்டாவதாக எந்த டேட்டா லீக் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபோ. உங்களுடைய அக்கௌண்ட்டை போய் பார்த்தீங்கன்னாவே உங்களோட பர்சனல் இன்ஃபோ, உங்கள் நேமு, உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. ஸோ அது எல்லாமே விசிபிள் ஆகும். நான் சொல்கிற ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு தேர்ட் பர்சன் உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண ட்ரை பண்ணாலோ இல்லை அவங்க ஹேக் பண்ணிட்டாலோ உங்களுக்கு மொபைலுக்கு அலர்ட்டாவோ இல்லை நோட்டிஃபிகேஷனாவோ வரும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன டேட்டாஸ் லீக் ஆக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் என்னென்ன ப்ரௌஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு ப்ரௌசரில் நீங்கள் என்னென்ன பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களால எடுக்க முடியும். ஸோ அது எப்படி பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரௌசரில் சர்ச் பாரில் myactivity.google.com அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கீங்க, ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் என்னென்ன பார்த்துருக்கீங்க, என்னென்ன கண்டென்ட்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்க, ஸோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அது லிஸ்ட் ஆகும். இப்போ நாலாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டிரைவில் நீங்கள் எதுவும் சேவ் பண்ணி வைக்காதீங்க. ஸோ ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்போட சேட் பண்ணுறத பேக்கப்பாக இருக்கட்டும். ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் பேக்கப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் டிரைவில் பேக்கப் பண்ணி வைக்கவா அப்படின்னு கேட்கும். ஸோ எல்லாருமே டிரைவில் செக்யூராக இருக்கும். மொபைலில் பேக்கப் டெலீட் ஆகிட்டாலும் நம்ம டிரைவில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் டிரைவில் சேவ் பண்ணி வைப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி பேக்கப் வந்து நீங்கள் எடுத்து வைக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிற செக்யூர் மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த டேட்டாஸ்லாம் வந்து செக்யூராக இருக்கும். நெக்ஸ்ட் 5th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா கான்ஃபிகரன்ஸை வந்து அவங்களால வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிட்டு அதில் மை அக்கௌண்ட் போயிட்டு டவுன்லோட் யுவர் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. அது வந்து நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஸோ அது தெரியலன்னா எப்படின்னு வந்து அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி என்னென்ன டேட்டாஸ் வந்து சேவ் பண்ணியிருக்கீங்களோ தேர்ட் பர்சன் வந்து அவங்க ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டவுன்லோட் யுவர் டேட்டா அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய டேட்டாவை டவுன்லோட் பண்ணி இன்னொரு மொபைலில் போட்டு அவங்களால வந்து எல்லா டேட்டாவையும் அவங்களால எடுக்க முடியும். உங்களுடைய ஜிமெயிலில் சிங்க் பண்ண மெயில் ஐடி முதற்கொண்டு எல்லாத்தையுமே அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம சொன்ன எல்லா ஸ்டெப்ல இருந்து எப்படி வந்து ஈஸியாக உங்களை செக்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிமெயில் ஐடி வந்து எப்படி செக்யூர் பண்ணலாம் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ராம்ப்ட். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் அத்தன்டிகேட்டர் ஆப். ஸோ இந்த 3 ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட ஜிமெயில் ஐடியை வந்து ரொம்ப செக்யூராக வச்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எப்படி செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். ஸோ இப்போ எப்படி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் செட்டப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் மொபைலில் ஜிமெயில் ஐடியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய எந்த மெயில் ஐடியை வந்து நீங்கள் செக்யூர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு சைடில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து செட்டப் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து ஃபஸ்ட்டு கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து வாய்ஸ் ஆர் டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் ஆட் பண்ணிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மொபைல் நம்பர் எதுக்கு ஆட் பண்ணி வெரிஃபை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பர்சன் வந்து உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து அவங்க போட்டால் தான் உங்களுடைய ஜிமெயில் ஐடி வந்து அவங்களால லாகின் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு வழி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து செக்யூராக வச்சுக்கலாம். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ராம்ப்ட்ஸ். ஸோ அதை எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மொபைல் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ராம்ப்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஆட் ஃபோன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டு உங்கள் மொபைல் எந்த மொபைல் வந்து நீங்கள் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டுருக்கீங்களோ அந்த டிவைஸோட நேம் வந்து காட்டும். ஸோ அது நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ராம்ப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் பார்க்க போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையிங் டு சைன் ஃப்ரம் அனதர் டிவைஸ் அப்படின்னு போட்டு யாரோ உங்கள் ஜிமெயில் ஐடியை வந்து லாகின் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி இது வந்து காமிச்சிடும். ஸோ வேறு டிவைஸில் வந்து நீங்களே தான் வந்து லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து எஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை இது வந்து வேறு யாரோ வந்து என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ நோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களால் உங்களோட ஜிமெயில் ஐடியை வந்து லாகின் பண்ணவே முடியாது. ஸோ இது ஒரு ஸ்டெப்பு. ஸோ இதையும் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 3வது ஆப்ஷன் எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேட்டர் ஆப். ஸோ இதுக்காக வந்து நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து அத்தன்டிகேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கூகுளோட ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ அது வந்து செட்டப் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ நம்ம கூகுள் ப்ராம்ப்ட் செட்டப் பண்ணால ஸோ அது கீழே தான் வந்து அத்தன்டிகேட்டர் ஆப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் செட்டப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் என்னவோ ஐஃபோனா இல்லை ஆண்ட்ராய்டா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பார்கோட் வந்து டிஸ்பிளே இருக்குது. ஸோ அந்த பார்கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அத்தன்டிகேட்டர் ஆப்பில் வந்து லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கேனாட் ஸ்கேன் இட் அப்படின்னு அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக செக்யூரிட்டி கீ மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த அத்தன்டிகேட்டர் ஆப்புக்கு போய்க்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ 2 ஆப்ஷன் இருக்கும். ஸ்கேன் யுவர் பார்கோட் இல்லைன்னா என்ட்ரி யுவர் செட்டப் கீ அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து செட்டப் கீ தான் வந்து காப்பி பண்ணுவோம். ஸோ அதை வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அந்த கீ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் நேம் வந்து நீங்கள் ஏதோ உங்கள் அக்கௌண்ட் நேம் என்னவோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டைம் பேஸ்ட் அல்லது கவுண்டர் பேஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டைம் பேஸ்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு நீங்கள் ஆட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து இந்த கூகுள் அத்தன்டிகேட்டர் ஆப்பில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டைமர் மாதிரி ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமர் வந்து முடிய இந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். 6 டிஜிட் கோட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்.
ஸோ இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால யாராவது உங்கள் ஜிமெயில் ஐடியை வந்து லாகின் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த ஆப்பில் வந்து என்ன இந்த 6 டிஜிட் கோட் அப்போ என்ன இருக்கோ அதை போட்டால் மட்டும்தான் உங்கள் ஜிமெயில் ஐடியை உங்களால் வந்து லாகின் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தா நம்ம 2 மெத்தடை விட இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% ரொம்பவே சேஃபாக இருக்கும், செக்யூராக இருக்கும். இப்போ எப்படி உங்கள் ஜிமெயில் ஐடியை வந்து அவங்க ஹேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி ஒரு டூல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிமெயில் ஐடி @gmail.com அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பீங்களா? ஸோ அதை வந்து போட்டு ரேண்டம் பாஸ்வேர்டுங்கிற ஒரு ஆப்ஷன் மாதிரி அவங்க கிளிக் பண்ணிட்டாங்கன்னா அதில் இருக்கிற ரேண்டம் பாஸ்வேர்டு அவங்க வந்து அந்த டூலில் வந்து ஒரு லட்சக்கணக்கான பாஸ்வேர்ட்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு பாஸ்வேர்டும் அது வந்து செக் பண்ணிட்டே இருக்கும். உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்து அது செக் பண்ணிட்டே இருக்கும். ஸோ எது செட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ ஏதோ ஒன்று அதில் வந்து செட் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஜிமெயில் ஐடியை வந்து அவங்க வந்து உடனே வந்து ஹேக் பண்ணிடுவாங்க. ஸோ ஹேக் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எல்லா டேட்டா பேஸையும் வந்து அவங்க வந்து எடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணும்போது பாஸ்வேர்டு வந்து ஈஸியாக வைக்காதீங்க. ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜிமெயில் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுவாங்களோ அதையே வந்து அவங்க வந்து சிம்பிளாக பாஸ்வேர்டாக மறந்துடக்கூடாது அப்படின்ட்டு வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி வைக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பரே வந்து பாஸ்வேர்டாக செட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இந்த விஷயத்தை வந்து பாஸ்வேர்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணாதீங்க. ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேமையே வந்து பாஸ்வேர்டாக செட் பண்ணுவாங்க. ஸோ நேம் செட் பண்ணிட்டு அவங்களுடைய மொபைல் நம்பரில் ஒரு 3 நம்பர் 4 நம்பர் அதை வந்து ஆட் பண்ணி அவங்களுடைய பாஸ்வேர்டை வந்து அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணாதீங்க. ஸோ எந்த மாதிரி பாஸ்வேர்டு வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கீபோர்டில் பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ்லாம் இருக்கும். ஸோ சிம்பிள்ஸில் வந்து 4-5 லெட்டர் வந்து டைப் பண்ணுறீங்கன்னா ஸோ நடுவில் வந்து ஒரு சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுங்கள். திரும்பி ஒரு 2 லெட்டர் டைப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நம்பர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து மாறி மாறி இருக்கணும். ஒரு நம்பர்ஸும் லெட்டர்ஸு சிம்பிள் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து கொலாப்ஸ் ஆகி அந்த மாதிரி வச்சிங்கன்னா இந்த தேர்ட் பர்சனால உங்கள் ஜிமெயில் ஐடி வந்து ஆட் பண்ணும்போது பாஸ்வேர்டு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்கள் ஜிமெயில் ஐடி வந்து செக்யூராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஆட் பண்ணுறதுக்கான வழி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணும்போது ரெக்கவரிக்கு வந்து ஒரு மொபைல் நம்பரும் ஒரு இமெயில் ஐடியும் உங்களுக்கு வந்து அது வந்து கேட்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதை கொடுத்துக்கோங்க. ஸோ அதை கொடுக்கறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி வந்து யாராவது வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அந்த ரெக்கவரி மொபைல் நம்பருக்கு ஏதோ ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி வந்து அது வந்து கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணும்போது ஆல்டர்னேட்டிவ் ஜிமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நான் அதை வந்து செட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் ஜிமெயில் ஐடியை வந்து ஹேக் பண்ணும்போது நீங்கள் வந்து எப்போ அந்த ஜிமெயில் ஐடியை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க மந்த்தும் இயரும் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதும். அவங்களுக்கு வந்து உடனடியாக அவங்க பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணுற ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு எனபிள் ஆகிடும். ஸோ அதை வச்சு அவங்க நியூ பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணிட்டு உங்கள் ஜிமெயில் ஐடியை வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணி உங்கள் டேட்டாஸ்லாம் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் ஜிமெயிலும் மொபைல் நம்பரும் கொடுக்கலைன்னா ஃபஸ்ட்டு போய் அதை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோக்கு. நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க 3 ஸ்டெப்பையும் நீங்கள் உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டில் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஜிமெயில் வந்து ரொம்ப செக்யூராக இருக்கும். ஸோ மறக்காமல் நான் சொன்ன 3 ஸ்டெப்பையும் உங்கள் ஜிமெயிலில் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பெல் ஐகான்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹேவ் ஏ குட் டே. பாய்.